தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தவேக தலைவர் ஜோசப் விஜய் தனது அதிரடி நேர மேலாண்மை மூலம் கோட்டை அதிகாரிகளை பிரமிக்க வைத்துள்ளார். ஒரு சாதாரண அரசு ஊழியரைப் போலவே தினமும் காலையிலே தலைமைச் செயலகத்திற்கு வருவது மட்டுமின்றி மதிய உணவையும் வீட்டிலிருந்தே கையோடு தூக்கி கொண்டு வந்து சாப்பிடும் அவரது எளிய வழக்கம் தற்போது கோட்டை வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் விஜயின் இந்த அதிரடி ஒழுங்குமுறை அங்குள்ள மூத்த IAS அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு பணியில் உள்ள போலீசாரிடையே பெரும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. திரைத்துறையில் துல்லியமான டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு பெயர் பெற்ற விஜய் தற்போது அரசியல் மற்றும் அரசு நிர்வாகத்திலும் அதே பாணியை கடைபிடித்து வருகிறார். பதவியேற்ற நாள் முதல் இன்று வரை அவர் கோட்டைக்கு வரும் நேரங்களின் பட்டியல் அதிகாரிகளை அதிர வைத்துள்ளது. பதவியேற்பு விழா அன்று காலை 10 மணிக்கு தொடங்கும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் விஜய் காலை 8:48 மணிக்கு நேரு உள்விளையாட்டு அரங்கிற்கு வந்து சேர்ந்தார். MLAக்கள் பதவியேற்பு மே 11 காலை 9:30 மணிக்கு விழா தொடங்குவதற்கு முன்பாக காலை 8:45 மணிக்கு தலைமைச் செயலகம் வந்த அதிகாரிகளுக்கு ஷாக் கொடுத்தார். சபாநாயகர் தேர்தல் மே 12 காலை 9:30 மணிக்கு துவங்கிய கூட்டத்திற்கு 8:55 மணிக்கு சட்டசபைக்குள் நுழைந்தார். நம்பிக்கை ஓட்டெடுப்பு சபை கூடும் முன்பு காலை 9 மணிக்கே வளாகத்திற்குள் வந்து 9:22க்கு தனது இருக்கையில் கச்சிதமாக அமர்ந்துவிட்டார். அரசு நிகழ்வு முதலமைச்சர் விஜய் வந்த நேரம் MLAக்கள் பதவியேற்பு விழா காலை 8:45 மணி சபாநாயகர் மற்றும் துணை தேர்தல் காலை 8:55 மணி அரசு மீதான நம்பிக்கை ஓட்டெடுப்பு காலை 9 மணி. சட்டமன்ற கூட்டத்தொடர் நேற்று முன்தினம் நிறைவடைந்த நிலையிலும் முதலமைச்சர் விஜய் தனது வழக்கமான அரசு பணிகளை கவனிக்க நேற்று காலை 9:55 மணிக்கு கோட்டைக்கு வந்துவிட்டார். மாலை 4 மணி வரை தொடர்ந்து பல்வேறு துறை உயர் அதிகாரிகளுடன் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டார். இதில் அதிகாரிகளை மிகவும் கவர்ந்த விஷயம் என்னவென்றால் அவர் கோட்டைக்கு வரும்போது தினமும் தனது மதிய உணவை கையோடு எடுத்து வருகிறார். மதிய உணவு இடைவெளியின் போது ஆடம்பர ஹோட்டல் உணவுகளை தவிர்த்து ஒரு சாதாரண அரசு பணியாளரைப் போல தனது அலுவலக அறையிலே அந்த உணவை சாப்பிடுகிறார். முந்தைய ஆட்சி காலங்களில் முதலமைச்சர்கள் கோட்டைக்கு வரும் நேரமும் அதற்கான போக்குவரத்து கட்டுப்பாடுகளும் பொதுமக்களுக்கு பெரும் சவாலாக இருந்தனர். ஆனால் முதல்வர் விஜய் முன்பாகவே கோட்டைக்கு வந்து விடுவதால் பொதுமக்களுக்கு எவ்வித போக்குவரத்து இடையூறும் ஏற்படுவதில்லை. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்து கொண்டு எந்தவித பந்தாவும் இன்றி அரசு ஊழியர் போல் நேரத்தோடு வருவது, மதிய உணவை பாக்ஸில் எடுத்து வந்து சாப்பிடுவது போன்ற எளிய செயல்களை பார்த்து தலைமைச் செயலக மூத்த அதிகாரிகளும் பாதுகாப்பு பணியில் இருக்கும் போலீசாரும் தங்களது வியப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர்.